So welcome you all for today's session data interpretation. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 2025 உடைய நெட் குவாலிஃபை ஆகுறதுக்கு நம்ம டேட்டா இன்டர்பிரேஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? எஸ், எவ்ரிவன் இஸ் ரெடி? எவ்ரிவன் இஸ் ரெடி? பேப்பர் பென் எல்லாம் கையில எடுத்துக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் என்னோட வந்து பாத்தீங்கன்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னோட சேட் பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? பேப்பர் பென் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம், சேட் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய எஸ். எல்லாத்த விட முதல்ல நம்மளுக்கு யாருமா? முதல்ல நம்மளுக்கு கடவுளுடைய துணை. அவங்களுடைய கிருபை இல்லன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் படிச்சாலும், என்னதான் முயற்சி பண்ணாலும், அந்த எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நம்ம படிச்சத கொண்டு போய் அங்க அப்ளை பண்ணி, கரெக்ட்டா நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? மார்க் எடுக்க போறோம். அதுக்கு கடவுளுடைய கிருபை நம்மளுக்கு தேவை. கரெக்ட்டுங்களா? கன்சிஸ்டன்டான பிராக்டிஸ். இன்னைக்கு படிச்சோம், நாளைக்கு விட்டுட்டு, நாளைக்கு படிச்சோம், நாளான்னைக்கு விட்டுட்டு அப்படி கிடையாது. தொடர்ந்து டூ எ லிட்டில் பட் டூ இட் எவ்ரி டேன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலும் தொடர்ந்து படிச்சு, நம்மளோட இலக்க நம்ம என்ன பண்ண போறோம்? அடைய போறோம். கரெக்ட்டுங்களா? டிசம்பர் 2025 நம்மளோட மந்த்தா இருக்க போது. ஜான் 2026 நம்ம சக்சஸ் மீட்ல பேச போறோம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். கரெக்ட்டுங்களா? Shall we start with 1 minute prayer? சோ நம்ம படிக்கும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம கடவுள புடிச்சுக்கலாம். வேற வழியே இல்ல. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. படிக்கும்போது தான் பலவித டென்ஷன்ஸ் வரும், பலவித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அப்பதான் நம்ம வந்துட்டு பலவித யோசனைகள் இருக்கும். அது எதுவும் இருக்கக்கூடாது. படிக்கும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா படிக்கக்கூடிய கிருபை நம்மளுக்கு கடவுள் குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேண்ட் ஓவர் எவ்ரிதிங். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தாலும் அத பத்தி கவலை கிடையாது. கிளாஸ்ன்னு வரச்ச அந்த 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கரெக்ட்டா அதுக்கு ஒத்துழைச்சு நம்ம படிச்சு அந்த கான்செப்ட்ட உள்வாங்கிக்க போறோம். சரிங்களா? ஒன்லி ஃபியூ மோர் மினிட்ஸ் சோ தட் வி கேன் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். சோ முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. சோ இந்த வார்த்தைக்கு வந்துட்டு நீங்க படிக்கும்போதும், இத ஒரு வால் பேப்பர்ல நீங்க வச்சுக்கோங்க. இல்ல நீங்க எங்க ஃப்ரீக்வென்ட்டா பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பிளேஸஸ்ல வைங்க. சரிங்களா? ஏன்னா, அ ஒரு 1000 வார்த்தைக்கு முன்னாடி ஒரு பிக்சர் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிடும். கரெக்ட்டுங்களா? சோ ஈச் அண்ட் எவ்ரி டே 21 நாள் நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். கரெக்ட்டுங்களா? சோ பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி, இது நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு வார்த்தைகள். என்னன்னா, உன்னால முடியும் வரை இல்ல. நம்ம நினைத்தது முடியும் வரை. நம்மளோட முடிச்சது என்னதுப்பா? ஆ லாஸ்ட் எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு 2 மார்க், 4 மார்க்ல இல்ல ஒரு 6 மார்க்லலாம் வந்துட்டு நம்ம விட்டுருப்போம். அதாவது நம்மளுடைய சக்சஸ எட்டி பார்த்து நம்ம விட்டுருப்போம். சோர்ந்து போயிடுவோம். பல நெகட்டிவான வேர்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா. இதுக்கு மேல்பட்ட திரும்ப எழுதி என்ன பண்ண போற? இன்னும் 4 மார்க் எடுக்காம என்ன பண்ண போற? நெறைய வார்த்தைகள கேள்விப்பட்டிருப்போம். நெறைய வார்த்தைகள கேட்டு, கேட்டு, கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபெட் அப் ஆயிட்டுப்போம். அட! இன்னொரு வாட்டி எழுதி மட்டும் என்ன பண்ணிட போறோம்? அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு தாழ்வு இதுவா வந்துரும். தயவு செய்து அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்றேன். கோல்டன் வேர்ட்ஸ். படிச்சது என்னைக்குமே வீணா போகாது. படிச்சது என்னைக்குமே வீணா போகாது. ஒரு வாட்டி நீங்க உள்வாங்கி உங்க மண்டைக்குள்ள, உங்க பிரெயின்க்குள்ள போட்டுட்டீங்கன்னா, அது கண்டிப்பா தேவைப்படுற இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா, அத எடுத்து குடுக்கும் உங்களுக்கு. ப்ளீஸ் டாக் டூ யோர்செல்ஃப் இன் யூர் எக்ஸாமினேஷன். உங்கள தவிர வேற யாருமே பெஸ்ட் ஃபிரெண்ட் உங்க எக்ஸாமினேஷன்ல கிடையாது. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லி தரேன் அப்டின்னா, நான் வந்து உங்க எக்ஸாம் பக்கத்துல நிக்க போறதில்ல. நீங்க தான் எக்ஸாம்ல உங்க கூட உட்கார போறீங்க. கொஸ்டின படிக்க போறீங்க. நீங்க உங்களோட பேச போறீங்க. ஓகே. அன்னைக்கு தீபா மேம் கிளாஸ்ல இத சொல்லிக் குடுத்தாங்க. லிபா மேம் கிளாஸ்ல இத சொல்லிக் குடுத்தாங்க. வித்யா மேம் கிளாஸ்ல இத சொல்லிக் குடுத்தாங்க. இது என்ன சொல்லிக் குடுத்தாங்க? நம்ம அன்னைக்கு என்ன பார்த்தோம்ன்னு சொல்லி நீங்க உங்களோட பேசும்போது, நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கும்போது, கண்டிப்பா அது உங்களுக்கு உதவி செய்யும். சரிங்களாப்பா? சோ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, தயவு செய்து அந்த நெகட்டிவ் என்ற வார்த்தைய நம்ம லைஃப்ல இருக்க டிக்ஷனரில இருந்து எடுத்து போட்டுருங்க. இன்னொரு ஒரு 4ஏ 4 லெட்டர் வேர்ட். 4ஏ 4 லெட்டர் வேர்ட். என்னன்னா ஃபியர். இந்த பயம் மட்டும் நம்மளுக்கு இல்லன்னு நெனச்சுக்கோங்களேன், தாராளமா நம்ம சக்சஸ் எடுத்துட்டு போயிடலாம். தயவு செய்து பயப்படாதீங்க. மேத்ஸ கண்டோ, எத கண்டோ பயப்பட தேவையில்ல. ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. நான் திரும்ப திரும்ப நம்மளோட கிளாஸஸ்ல சொல்றது அதுதான். லைஃப்லயும் சரி, மேத்ஸ்லயும் சரி, ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இத நீங்க வால் பேப்பர்ல வச்சுப்பீங்களா? முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல. நீ நினைத்தது முடியும் வரை. சோ நம்ம என்னதான் படிச்சாலும் ஒரு ஒரு செகண்ட் நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துரும். அத தயவு செய்து எடுத்து போட்டுருங்க.
டிசம்பர் 2025 நம்மளோட நாளா இருக்கணும். அத மட்டும் நீங்க வந்துட்டு குறிக்கோளா வச்சு படிக்க பாருங்க. ஓகேங்களா? எஸ். சோ ஐ காண்ட் டூ இட்ன்னு சொல்றவங்க மத்தியில ஜெயிச்சுட்டு என்னால முடியும். கடவுள் கிருபையால என்னால முடியும். நான் ஜனவரி 2026 சக்சஸ் மீட்ல நான் பேசுவேன். அப்படின்னு ஒரு விஷுவலைசேஷன் நீங்க எடுத்துண்டு, நீங்க முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. 2 நாள் பண்ணிட்டு 3வது நாள் விட்டுறாதீங்க. சரிங்களாப்பா? எஸ். சோ நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா, கிளாஸ நான் அட்டெண்ட் பண்றேன், இன்னைக்கு அட்டெண்ட் பண்றேன், நாளைக்கு அட்டெண்ட் பண்றேன். அத்தோட உட்றாதீங்க. நம்மளோட இலக்கு என்னம்மா? டிசம்பர் 2025 நான் நெட் குவாலிஃபை ஆவேன். மத்தவங்களால முடியுது, என்னால ஏன் முடியாது? கரெக்ட்டுங்களா? ப்ளீஸ் டாக் டூ யுவர்செல்ஃப். என்னால ஏன் முடியாது? என்னால ஏன் டேட்டா இன்டர்பிரேஷன் தொட முடியாது? அந்த 10 நிமிஷத்துல என்னால ஏன் 5 கொஸ்டின் தொட முடியாது? டாக் டு யுவர்செல்ஃப். சோ யூ நெவர் நோ ஹவ் க்ளோஸ் யூ ஆர். இவ்ளோ தூரம் முயற்சி பண்ணிட்டு வந்தாச்சு. மத்தவங்களோட பேச்ச கேட்டுட்டு திரும்பி போயிடாதீங்க. சரிங்களாப்பா? எஸ் மேம் சார். போயிடலாமா? கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. பேப்பரும் பென்னும் மட்டும் தான் நம்மளுக்கு. ஓகே. சோ கான்செப்ட்ஸ் ஃபார் டேட்டா இன்டர்பிரேஷன். என்னங்க மேம் அது? கான்செப்ட்ஸ் ஃபார் டேட்டா இன்டர்பிரேஷன். ஒரு பாட்டுக்கு எப்படி ராப் ரொம்ப 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 முக்கியமோ. ராப்னா என்னங்க மேம்? ஆர்ஏபி. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்ல ஆர்ஏஏபி. அது என்னங்க மேம் ராப்பு? பாத்துடலாமா? ரேஷியோ, ஆவரேஜ், அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ். இந்த 4 கான்செப்ட்ஸ் இல்லாம, இந்த 4 பில்லர் இல்லாம இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கிடையாது. அவன் டேப்லெட் காலம்ல எப்படிலாம் வேல்யூ குடுத்திருப்பான். ஆனா அந்த 5 கொஸ்டின் இந்த கான்செப்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இல்லாம வேற கிடையாது. சரிங்களா மேம்? பாத்துடலாமா? சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெர்சன்டேஜஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். பெர்சன்டேஜ் இன்கிரீஸ், பெர்சன்டேஜ் டிக்ரீஸ், பெர்சன்டேஜ் மோர் தென், பெர்சன்டேஜ் லெஸ் தென். அது எப்படி மேம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மேம். நான் ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ்க்கு மட்டும் கொடுக்குறேன். ரேஷியோஸ், ஆவரேஜ், அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். ஆல்ரெடி என்னோட கிளாஸஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபாஸ்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் பேசுறது ஃபாஸ்டா இருக்குங்களா? ஃபாஸ்டா இல்லைன்னா மேக்ஸ் போர் அடிச்சிரும்பா. சோ இந்த ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் ஃபாஸ்டா இருக்குங்களா? சாட் பாக்ஸ்ல போடலாமே. ஓகே. சோ பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மேம், பெர்சன்டேஜ் மோர், பெர்சன்டேஜ் லெஸ். இந்த 2 கான்செப்ட் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த பெர்சன்டேஜ் மோர் தென் அப்படி இல்லைன்னா பெர்சன்டேஜ் லெஸ் தென் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சோ பெர்சன்டேஜ் மோர் தென் இருந்தாலும் சரி, பெர்சன்டேஜ் லெஸ் தென் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல அவங்களோட டிஃபரன்ஸ். இதுதான் இந்த கான்செப்ட். அவங்களோட டிஃபரன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வேல்யூடைய டிஃபரன்ஸ். அதை எடுத்து மேல போட்டுக்கணும். கீழ பாத்தீங்கன்னா நம்மளோட டினாமினேட்டர்ல இந்த மோர் தென் லெஸ் தென்னுக்கு அப்புறம் இருக்கு பாத்தீங்களா ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ரஃபா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மோர் தென் லெஸ் தென்னுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்டோட வேல்யூ தான் நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம். இன்டு 100. ஓகேங்களாப்பா? இஸ் தட் இஸ் கிளியர்? பெர்சன்டேஜ் மோர் தென், பெர்சன்டேஜ் லெஸ் தென் இல்லாம கொஸ்டின்ஸ் கிடையாது. அதே மாதிரி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸும் பெர்சன்டேஜ் டிக்ரீஸும் சேம் அர்த்தம் தான். வேற எதுவுமே கிடையாது. கிளியர்? சோ நான் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். சோ கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எப்பவுமே ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே தயவு செய்து பயந்துராதீங்க. ஃபியர் அந்த எடுத்து போட்டுருங்க. டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கலாம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஆஸ்பிரன்ஸும் வந்துட்டு டேட்டா இன்டர்பிரேஷன் டச் பண்ணி இதுல மார்க் எடுத்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. எஸ். கீது மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. சோ நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ல முதல்ல கொஸ்டினை பார்த்த உடனே அனலைஸ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் 2 லைன்ல பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா மேம்? ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா? அனுஷியா மேம் வெரி குட். யூ ஆர் ஃபாலோவிங் அவர் கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் 2 லைன்ல எந்த நம்பருமே கொடுக்கல. அதாவது என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இங்க கொடுத்திருக்க டேட்டாவை சம்பந்தப்பட்டது இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இங்க டேபிள்ல என்ன கொடுத்திருக்கானோ அதை தான் இங்க வார்த்தையா கொடுத்து வச்சிருக்கான். they are just given the words. இது explanation. இங்க பாருங்களேன். Study the table given below and answer the questions.
The table gives attendance of employees, number of employees present on 5 weekdays in 5 offices, namely A, B, C, D, E. இங்க கொடுத்திருக்க டேபிளோடைய அந்த டேட்டா டீடைல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க மேம். ஏதாவது நம்பர் இல்லைன்னா அப்படியே பாருங்க, இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த 1 செகண்ட் 1 மினிட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? இப்ப டைரக்டா நம்ம டேபிளுக்கு போயிடலாம். அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுத்திருக்காங்க. 5 நாட்களுக்கு 5 ஆபீஸ்ல இருந்து பிரசன்ட் ஆயிருக்கவங்க கொடுத்திருக்காங்க. இஸ் தட் இஸ் கிளியர்? ரேஷ்மா மேம், நீங்க நோட்ஸ் எடுக்கலாம் வேண்டாம்ப்பா, நான் சொல்றது அப்படியே கவனிங்க, சம்ஸ போடுங்க. இந்த பிபிடி உங்களுக்கு அப்படியே வந்துட்டு குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நான் சொல்றது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃபார்முலாஸ் தேவைப்படுது, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபார்முலாஸ் எடுக்கிற மாதிரி. இப்ப இந்த சம் எடுத்துக்கோங்க. இந்த சம் எடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்றோம்ல, அந்த கால்குலேஷன் நீங்க பண்ணுங்க எல்லாருமே. ஒரு பேப்பர் பென் எடுத்து நீங்க எழுதுங்கன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம சம் போடுறோம்ல, அந்த கால்குலேஷன்ஸ் நீங்க போடுங்க. ஓகேங்களா மேம்? சோ உங்களோட பிபிடி உங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு வந்துரும். டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை அப்படியே இந்த டேபிள்ல எழுதணும் அப்படிலாம் இல்ல. நம்ம சம்ஸ் போடும் போது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க கால்குலேட் பண்றீங்க பாருங்க, அந்த ஸ்பீடு தான் நீங்க இன்க்ரீஸ் பண்ண பாத்துக்கணும். சரிங்களாப்பா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of employees present in office A on Wednesday is what percent? நான் சொன்னேனுங்களா, அந்த 4 பில்லர்ல இருந்து ஒரு பில்லர் ஆஃப் த கொஸ்டின் என்னது, பெர்சென்ட பத்தி கேட்டிருக்கான். ஓகேங்களா? சோ இஸ் ரிசல்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஈக்குவல் டுன்னு அர்த்தம் மேம். நோட் பண்ணிக்கோங்க. இஸ், கெட், ரிசல்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தைய ஒரு வாக்கியத்தை அப்படியே நம்ம ஈக்குவேஷனா மாத்திக்கிட்டு கால்குலேட் பண்ண போறோம். முதல்ல இந்த சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். those are not aware of this, நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க டைரக்டா நீங்க சம்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா மேம்? The number of employees present in office A on Wednesday. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். The number of employees in office A on Wednesday. நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையே நம்மளுக்கு சொல்லுது டேட்டா. கரெக்டா அந்த வார்த்தைக்குரிய வேல்யூவை எடுத்துக்கோங்க. ஆபீஸ் ஏல இருந்து வெனஸ்டேக்குரிய வேல்யூ. புரியுதுங்களா மேம்? புரியுதுங்களா? சோ டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நீங்க கிளியரா டேட்டாவை எழுதிக்கிட்டு நீங்க போட்டீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆன்சர் அதுல இருந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க தெளிவா எழுதிக்கிட்டீங்கன்னா ஒரு தேர்ட் கொஸ்டின்ல இங்க இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க இங்கேயே கச்சா முச்சான்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப தேர்ட் கொஸ்டினுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் வேண்டியதா வரும். அதனால கொஞ்சம் கிளியரா எழுதிக்கோங்க. எஸ், ஐ எம் கெட்டிங் தி ஆன்சர். வெரி குட், வெரி குட். லோகேஸ்வரி மேம், இஸ்னா ஈக்குவல் டு பா, இஸ்னா ஈக்குவல் டு, ஆஃப்னா மல்டிப்ளை, இஸ்னா ஈக்குவல் டு, ஆஃப்னா மல்டிப்ளை. ஓகேங்களா? சோ கொஸ்டின்ஸ் போட போட புரிஞ்சிரும். பயப்படவே பயப்படாதீங்க. டெஃபினட்டா வந்துட்டு டேட்டா இன்டர்பிரேஷன் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஈஸியா போட்டுருவீங்க. சோ ஃபர்ஸ்ட் டேட்டா பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஏ ஆன் வெனஸ்டே. வாட் இஸ் த வேல்யூ மேம்? 115. கரெக்ட்டுங்களா? எஸ். வாட் பர்சன்டேஜ்? வாட் பர்சன்டேஜ்? வாட்னா என்னங்க மேம்? என்ன பர்சன்டேஜ்? வாட் பர்சன்டேஜ் எழுதுறது தெரியுதுங்களா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப், இங்க என்ன மேம் டேட்டா கொடுத்திருக்காங்க? The number of employees present in office D on Friday. அப்போ ஆஃபீஸ் D ல இருந்து ஃப்ரைடே வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் இங்க போடணும். ஆஃபீஸ் D ல இருந்து ஃப்ரைடே வேல்யூ அதாவது 160. இப்ப தெரியுதுங்களா? நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஈக்குவேஷனா மாத்திக்கிட்டேன். இஸ் தட் இஸ் ஓகே? கிளியருங்களா மேம்? ஆஃபீஸ் ஏல இருந்து வெனஸ்டே எடுத்துட்டு வந்துட்டேன். இஸ் வாட் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பர்சன்டேஜ் இன்டூ அடுத்த வேல்யூ டியோட ஆஃபீஸ்ல இருந்து ஃப்ரைடே வேல்யூ எடுத்துட்டு வந்து போட்டாச்சு. இது வரைக்கும் புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ், ஐ எம் கெட்டிங் தி ஆன்சர். வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா மேம் எக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது எக்ஸ் பை 100 மேம். பர்சன்டேஜ் டிவைட் பை 100 போட்டுக்கோங்க. இன்டூ 160. இப்ப எனக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. மத்தவங்க எல்லாரையும் அந்த சைடு அனுப்பிச்சிடலாமா? எப்படி அனுப்பணும்? ஈக்குவல் டு தாண்டி போகும்போது அவங்களுடைய கரஸ்பாண்டிங் ஆபரேஷன்ஸ் மாறும். இப்ப இங்க டிவைட் பை 100 இங்கிட்டு மாத்தி போகும்போது மல்டிப்ளை பை 100, டிவைட் பை 100 ஈக்குவல் தாண்டி இந்த சைடு போகும்போது மல்டிப்ளை பை 100 and then multiply by 160 will become as division 60. ஏன் மேம் இவங்க எல்லாரையும் தள்ளி விடுறீங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் மேம் எனக்கு தேவை. மத்தவங்க எல்லாரையும் நீங்க கரெக்டா தள்ளி விடணும். எப்படி தள்ளி விடணும்? மல்டிப்ளை பை 100 அந்த சைடு போகும்போது டிவைட் பையா போயிடும். டிவைட் பைல இருக்கிறது அந்த சைடு போகும்போது மல்டிப்ளையா மாறிடும். பிளஸ்ஸா இருக்கிறது இந்த சைடு போகும்போது
மைனஸா போயிடும். மைனஸா இருக்கிறது இந்த சைடு போகும்போது பிளஸ்ஸா போயிடும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸா சொல்லிட்டு இருக்கேன். தோஸ் ஹூ ஆர் வெரி நோன் ஆஃப் திஸ் நீங்க இத அப்டேட் ரிவிஷனா எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க இத அப்படியே நம்ம கத்துண்டு நம்மளோட டிராவல் பண்ண வந்துருவாங்க. சரிங்களா? எஸ். இப்ப கேன்சல் பண்ணலாமா மேம்? 2 8s ஆர் 2 5s ஆர் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன மேம் வரும்? 115 மல்டிப்ளை பை 5 டிவைட் பை 8 இதுதான் இருக்கு. இப்ப 115 இன்டு 5 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாமா? எஸ். when I multiply I will be getting 575 divided by 8. இந்த டிவிஷன் பண்றதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்குலாம் நீங்க தாமதம் பண்ண இந்த ரைட் டாப்ல உங்க எக்ஸாமினேஷன்ல டைம் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? களத்துல இறங்கி மல்டிப்ளை டிவைட் பண்றதுக்குலாம் தாமதிக்கவே கூடாது. இஸ் தட் இஸ் கிளியர் மேம் சார்? சோ இப்போ என்ன மேம் பண்ணலாம்? 7 டைம்ஸ் 8 7s are 56. ஒவ்வொரு நம்பர் பண்ணும்போதும் ஆப்ஷன்ஸை பாருங்க மேம். ஒவ்வொரு நம்பரும் பண்ணும்போதும் ஆப்ஷன்ஸை பாருங்க. இங்க 7ல ஸ்டார்ட் ஆகிற ஒரே நம்பர் அதாவது 71 7/8 இப்படிதான் நம்பர் இருக்கு. இந்த 7ல ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் பி ஆப்ஷன் மட்டும் தான். நான் ஃபுல் டிவிஷன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 7ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும் போதே ஆப்ஷன் பி ஸ்டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேற ஏதாவது ஆப்ஷன் 7ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோட கம்ப்ளீட் டிவிஷனை நான் முடிக்கணும். புரியுதுங்களா? இஸ் தட் இஸ் ஓகே? ஸ்டில் நவ் இஸ் ஓகே மேம் சார்? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? சோ 71 8 நீங்க ஃபுல்லா போட்டீங்கனாலும் இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். It will be like 71 7/8 is the right answer. Option B is the right answer. Yes. Soumya ma'am, superb. Meenakshi ma'am, Anushya ma'am, Jebrat sir, excellent. Lokeshwari ma'am, புரியுதுங்களா? Nirmala ma'am, Lokeshwari ma'am, is that is okay? So எப்படி நம்ம டேட்டாவை எடுக்கிறோம், அதை ஈக்குவேஷனா மாத்துறோம், அதுக்கப்புறம் நம்ம எந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் புரியுதுங்களா? சூப்பர் மேம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போகும். அடுத்தடுத்து நீங்க எங்களோட ஃபாஸ்டா டிராவல் பண்ணணும். ஏன் மேம் ஃபாஸ்டா டிராவல் பண்ணணும் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துல 5 கொஸ்டின் அடிக்கணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேகமாவும் கரெக்டாவும் போடுறோமோ நம்மளுக்கு டைமும் சேவ் மார்க்கும் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களாப்பா? இப்ப அடுத்தது டேட்டா பார்க்கலாமா? வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் total number of employees present in office B on Wednesday and Thursday together? So இங்க ரேஷியோ அடுத்த பில்லர் வந்துட்டாங்களா? ரேஷியோ வந்துட்டாவே என்ன பண்ணுங்க மேம்? வீட்டுக்கு நடுவுல புள்ளி வைக்கிற மாதிரி கோடு போட்டுருங்க. வீட்டுக்கு நடுவுல 2 புள்ளி, இதான் ரேஷியோ. இதுல ஃபர்ஸ்ட் என்ன மேம் கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இன் ஆஃபீஸ் பி ஆன் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஆஃபீஸ் பில இருந்து வெனஸ்டே தேர்ஸ்டே 2 பேரையும் எடுத்துட்டு வாங்க. 2 பேரும்ன்றது டுகெதர். 2 பேர் வேல்யூ நம்ம எடுத்துட்டு வர போறோம். அதே மாதிரி இந்த சைடு என்ன மேம் வரப்போகுது? ஆஃபீஸ் சி. சோ நீங்க வேல்யூவை கரெக்டா பிக் பண்ணி அந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி என்ன கான்செப்ட் அவன் கொடுத்துருக்கான் அப்படின்றதையும் நம்ம கரெக்டா எடுத்துட்டு வந்துடணும். இப்போ ஆஃபீஸ் பிக்கு போறேன். போயிட்டு என்ன மேம் எடுக்கணும்? வெனஸ்டே வேல்யூ அண்ட் தேர்ஸ்டே வேல்யூ. கரெக்ட்டுங்களா? எஸ். சோ நீங்க எழுதும் போதும் உங்களுடைய பேப்பர் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல கொடுப்பாங்க. சோ செகண்ட் கொஸ்டின் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா வேற ஏதாவது கொஸ்டினுக்கு இந்த டேட்டா தேவைப்பட்டதுன்னா திரும்ப நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இது சிம்பிளான கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துறோம். ஒரு சில கொஸ்டின்ஸ்ல பெருசான டேட்டாஸ் இருக்கும். அப்ப நாங்க திரும்ப கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ எழுதும் போதே கொஞ்சம் கிளியரா எழுதிக்கோங்க. தட் வில் பி சேவிங் யோர் டைம். சோ இது என்ன மேம் எழுதிக்கலாம்? 141 223. அடுத்தது என்னங்க மேம்? ஆஃபீஸ் சில இருந்து நான் என்ன எடுத்துட்டு வரணும்? மண்டே எடுத்துட்டு வரணும், ஃப்ரைடே எடுத்துட்டு வரணும். கரெக்டான டேட்டா எடுத்துட்டு வாங்க. வேற நம்பர் மாத்தி நீங்க ஆட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷனா கொடுத்து வச்சிருப்பான். அந்த தவற மத்த செஞ்சு ட்ராப்ல விழுந்துராதீங்க. கிளியர்? சோ என்ன மேம் ஆன்சர்? எவ்ரி ஒன் ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். மேம் போடுற வரைக்கும் ஆன்சர்ஸ்க்காக காத்துட்டு இருக்காதீங்க. தயவு செய்து ஆட் பண்றதுக்கும் மல்டிப்ளை பண்றி டிவைட் பண்றதுக்கும் தாமதிக்காதீங்க. 141 பிளஸ் 223. வாட் இஸ் ஆன்சர்? ரேஷ்மா மேம், ரேஷ்மா மேம், வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? லோக்கி மேம். சோ இங்க 468 ரேஷ்மா மேம் சொல்லிட்டாங்க. வாட் அபௌட் திஸ்? குவிக் குவிக் குவிக். பேனாவும் கையும் விட்டுறவே கூடாது. எஸ் ஃபசில் சார், சூப்பர், வெரி குட். 364. சோ இதுக்கப்புறம் என்னங்க மேம்? 364 468 இந்த ஆப்ஷன்ஸ்ல இல்லையே மேம். இந்த ஆப்ஷன்ஸ் என்ன டிராப்டா? இந்த கொஸ்டின் டிராப்டா அப்படின்னா இல்ல மேம். எப்பவுமே ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மா கொடுத்துருப்பான். இதை 2 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாமா இந்த 2 நம்பரையும்? அப்ப என்ன வரும்?
182, இது 234. திரும்ப 2ஆல போகுது. 91, 117. மேம் இதுக்கப்புறம் என்ன டேபிள்ல போகுதுன்னு தெரியலையே மேம் அப்படின்னா 7 டேபிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 7 டேபிள்லயா இல்ல 13 டேபிள்ல ட்ரை பண்ணோம்னா இது 7 டைம்ஸ் அண்ட் திஸ் இஸ் 9 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கண்டிப்பா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா இருக்க நம்பரை தான் நம்மளுக்கு கொடுப்பான். இங்க நம்ம ஆட் பண்ணிட்டோம் 364 468 வந்துருச்சு இங்க ஆப்ஷன்ஸ்ல இல்லைன்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்மா நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும். இதுக்கப்புறம் இந்த 7க்கும் 9க்கும் வந்துட்டு காமனான டேபிளே கிடையாது. கரெக்ட்டுங்களா? 7க்கும் 9க்கும் எந்த காமனான டேபிளும் கிடையாது. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுல எந்த ஆப்ஷன்ஸோ நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா மேம்? தட் இஸ் ஓகே ஃபைன். எஸ் ஐ எம் கெட்டிங் தி ஆன்சர். அனுஷா மேம் சூப்பர். வாட் அபவுட் அதர்ஸ் மேம் சார்? எல்லாம் ட்ரை பண்றீங்களா? நிர்மலா மேம் அவுட் டு டிடெக்ட் 13 கண்டிப்பா ஏதாவது ஒரு டேபிள்ல போகும்பா. 5ல போகுமான்னு செக் பண்ணுங்க, 7ல செக் பண்ணுங்க, 3ல செக் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஒவ்வொரு நம்பரா நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி என்னன்னா இந்த 13 இன்ட்டு 7, 13 இன்ட்டு 9 இந்த 2 நம்பரும் பாத்தீங்கன்னா ஃபெமிலியரான வர நம்பர்ஸ். ஃபெமிலியரானது. ஸோ இப்பத்துல இருந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 இன்ட்டு 7 அப்படின்னா 91, 13 இன்ட்டு 9 117. ஓகேங்களா மேம்? ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லும் இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடா வரும். கொஞ்சம் கொஞ்சம் நம்பர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பழகிட்டோம்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டேபிள்ல போகுதா 6 டேபிள்ல போகுதான்னு செக் பண்ணிட்டே போக வேண்டியதா வரும். ஒரு சின்ன சின்ன டேபிள் நம்பர்ஸா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். ரித்திகா மேம் சூப்பர். மேம் எல்லாருக்கும் இந்த ஆன்சர்ஸ் வந்துச்சுங்களா? ஸோ அந்த 4 பில்லர் ரேப் பார்த்தோம்ல, அதுல இருந்து கான்செப்ட்ஸ் இல்லாம வேற எதுவுமே வராது மேம். அதுல மட்டும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுங்க. ரேஷியோனா நடுவுல கோடு போட்டுட்டு என்ன டேட்டாவை அவன் கேட்டிருக்கான், இது ஃபர்ஸ்ட் டேட்டா, இது செகண்ட் டேட்டா. அந்த டேட்டாவை கரெக்டா பிக் பண்ணி அவன் ரேஷியோ கேட்டிருக்கானா இல்ல டிஃபரன்ஸ் கேட்டிருக்கானான்றது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். இஸ் தட் இஸ் கிளியர் ஸ்டில் நவ்? மேம் இது வரைக்கும் கிளியர் இருந்துச்சுன்னா எனக்கு சிஎல்னு போடுங்களேன். மேம் இது வரைக்கும் கிளியர் மேம். ஓகே மேம் கிளாஸ் ஓரளவுக்கு ஓகே போயிட்டு இருக்கு மேம். எஸ் சூப்பர் நிர்மலா மேம், லோகி மேம் சூப்பர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூமா. அடுத்தது போயிடலாம். ஸோ நீங்க ஈஸியான கொஸ்டின்ஸ் சொல்ல முடியாது. எந்த கொஸ்டினா இருந்தாலும் டேட்டாவை கரெக்டா பிக் பண்ணிட்டு அந்த கான்செப்ட்ஸ்ல போட்டு அப்ளை பண்ணீங்கன்னாவே ஆன்சர் செம்மையா வந்துடும். ஈஸியா வந்துடும், குவிக்காவும் வந்துடும். இப்ப பாத்துடலாமா? The number of employees present in office E on Monday is what percentage more? எதுக்கு நான் இவ்வளவு வேகமா படிச்சேன்னா என்ன கான்செப்ட் கொடுத்திருக்கான், எந்த கான்செப்ட் அவன் கேட்கிறான், இஸ் வாட் பெர்சன்டேஜ் மோர் தேன். நான் சொன்னேனுங்களா மேம், அந்த பெர்சன்டேஜ் மோர் தேன் சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னா இதுதான் மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மேல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா மேம்? அப்ப பெர்சன்டேஜ் மோர் தேன் அப்படின்னா என்ன பண்ணணும் மேம்? we need to take the difference. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட வேல்யூக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்டோட வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன மேம் வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாமா? நீங்க தான் பிக் பண்ணி சொல்ல போறீங்க, எனக்கு சாட் பாக்ஸ்ல போட போறீங்க. ஆஃபீஸ் இ மண்டே என்ன மேம் எடுக்கணும்? ஆஃபீஸ் இ மண்டே வாட் இஸ் த வேல்யூ? திவ்யா மேம் ஆன்சரே சொல்லிட்டீங்களா? ஐ நீட் அ வேல்யூ ஆஃபீஸ் இ மண்டே. சுதாகர் சார் ஃபென்டாஸ்டிக். ஆஃபீஸ் இ மண்டே 184. வெரி குட். இப்ப அடுத்த டேட்டா என்னங்க மேம்? ஆஃபீஸ் சி தேர்ஸ்டே. ஏன்னா இங்க கொடுத்திருக்க டேபிள் எப்படி கொடுத்திருப்பானா, நம்ம எக்ஸாமினேஷன்ல பெருசா கொடுத்திருப்பான். நம்ம ஸ்க்ரால் அப் ஸ்க்ரால் டவுன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். நம்ம என்ன பார்க்கணும்? சிக்கு பார்க்கணும், கரெக்டா தேர்ஸ்டேல இருந்து எடுத்துட்டு வரணும். இதுதான் நம்மளுடைய வேலையே. இப்போ பெர்சன்டேஜ் மோர் தென் கான்செப்ட் கேட்டிருக்கான். ஸோ பெர்சன்டேஜ் மோர் தென்னா தீபா மேம் என்ன சொல்லியிருக்காங்க? பெர்சன்டேஜ் மோர் தென்னா ரெண்டு கான்செப்ட், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டோட டேட்டா வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். டிஃபரன்ஸ்னா என்னங்க மேம்? ஒண்ணுமே இல்ல மேம், சப்ராக்ஷன் தான். 184 மைனஸ் 120 டிவைட் பை கீழே என்ன மேம் போடணும்? கீழே என்ன மேம் போடணும்? ஃபென்டாஸ்டிக் திவ்யா மேம் சூப்பர். அனுஷா மேம் வெரி குட் வெரி குட் வெரி குட். திவ்யா மேம் சூப்பர். கீழே என்ன போடணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வேல்யூ, அதாவது இந்த ஆஃபீஸ் சீம் தேர்ஸ்டேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல 120, அதை கொண்டு போய் கீழே போடணும்.
இப்ப லெஸ் தென் வந்துச்சுன்னா என்னங்க மேம்? உங்க டக்குன்னு உங்க மனசுல சொல்லும். மேம் மோர் தென்க்கு சொல்லிட்டீங்க. லெஸ் தென்க்கு என்ன மேம்? லெஸ் தென்க்கும் இதே தான் மேம். மேல இருக்கிற வேல்யூவும், கீழ இருக்கிற வேல்யூவும் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து மேல போடுவோம். அந்த லெஸ் தென்க்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் உடைய கான்செப்ட் உடைய டேட்டாவ எடுத்து கீழ போடுவோம். அவ்வளவுதான் மேம். முடிஞ்சுச்சுங்களா? எஸ் சுதாகர் சார் ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக். சூப்பர். இன்டு 100 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பருக்கு நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்டு 100 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்ப 64 டிவைட் பை 120 100. இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கால்குலேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? 4 3s are 4 16s are 4 3s are 4 16s are. இப்ப என்னங்க மேம்? 160 டிவைட் பை 3. என்ன மேம் வரும்? டிவிஷன் பண்ணி பாத்துருங்க. 3 டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 15. சோ 5ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு 55 53ல டிக் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அந்த வேலை பண்ணிடாதீங்க. சோ இங்க என்ன வரப்போகுது? 0ன்னு வரும். 3 டைம்ஸ் போட்டா 9. இப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் டி டிக் பண்ணலாம். வை? பிகாஸ் 53ன்னு ஸ்டார்ட் ஆகுற ஒரே ஆப்ஷன் டி மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? 53.33% தான் நம்மளுடைய ஆன்சர், which is option D is the answer. புரியுதுங்களா மேம்? சோ ஃபைனலா நம்ம ஆன்சர் எடுக்கும் போது ஆப்ஷன்ஸ பாருங்க. அந்த ஸ்டார்டிங்ல வந்த நம்பர் வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அதனால இதுவா அதுவா நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? கெஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அடுத்த நம்பரையும் நீங்க பார்த்தாகணும். கிளியருங்களா மேம்? இப்போ பெர்சன்டேஜ் மோர் தென் உடைய கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? those are new to this classes. கிளியருங்களா மேம் சார்? பெர்சன்டேஜ் மோர் கான்செப்ட் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டீங்களா? நம்ம கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்டோட டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும். மேல இருக்கிறது டிஃபரன்ஸ், கீழ இருக்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மல்டிப்ளை பை 100. சூப்பர். அடுத்தது போயிடலாமா? சோ அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் நம்ம ஒரு பில்லர் பார்த்தோமே, அவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தோமே, அது என்ன நீங்க சொல்லவே இல்லையே மேம், போயிட்டீங்களே மேம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆபரேஷன் ஒண்ணுமே இல்லப்பா. பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் இவங்கள தான் அரித்மெட்டிக் ஆபரேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தையா கொண்டு கொடுத்துருக்காங்க. சோ இவங்க சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு ஒண்ணு வந்துரும். ஓகேங்களா? பாத்துடலாமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் between the what is the difference? Okay, one second. ஓகே, தெரியுதுங்களா மேம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. சோ சப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டேன். The total number of the employees present in office C and D together on Tuesday. ஸோ டிஃபரன்ஸ் சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டேட்டா தேவைப்படும். முதல்ல ஒரு நம்பர், பின்னாடி ஒரு நம்பர். இதோடைய வித்தியாசம் தான் நம்மளுக்கு கேட்கறாங்க. அதாவது சப்ராக்ஷன் வேல்யூ. அப்ப இங்க என்ன மேம் டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது? டியூஸ்டே அன்னைக்கு ஆஃபீஸ் சியும் ஆஃபீஸ் டியும் நான் எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? திஸ் இஸ் சப்ராக்ஷன். அடுத்த டேட்டா என்னங்க மேம்? தேர்ஸ்டேல இருந்து கரெக்டா பாத்துக்கோங்க. நம்மளோட வேலை கரெக்டான டேட்டாவை எடுத்துட்டு வந்து இங்க பிரசன்ட் பண்றது. ஆஃபீஸ் ஏக்கும் ஆஃபீஸ் இக்கும். இப்ப பாருங்க மேம், டியூஸ்டேல இருந்து நான் என்ன எடுத்துட்டு வரணும்? சி அண்ட் டி. கரெக்டா எடுக்கிறேனுங்களா? டியூஸ்டேல இருந்து ஆஃபீஸ் சிக்கும் ஆஃபீஸ் டியோட வேல்யூ எடுக்கிறேன். 164 189. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவுல சப்ராக்ட் பண்ண போறோம். அடுத்தது என்னங்க மேம்? தேர்ஸ்டேல இருந்து ஏலையும் இயோட வேல்யூ எடுக்க போறோம். எவ்ரிவன் இஸ் டேக்கிங் த சேம் வேல்யூ. ஆமா தானுங்களா மேம் சார்? சோ அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 164 பிளஸ் 189. எஸ், ஐ எம் கெட்டிங் தி ஆன்சர். ஃபென்டாஸ்டிக். சூப்பர். அனுஷா மேம் சூப்பர். சுதாகர் சார், திவ்யா மேம் வெரி குட் வெரி குட். சௌமியா மேம் ஃபென்டாஸ்டிக். 353 மைனஸ் 89 பிளஸ் 113. வெரி குட் வெரி குட் வெரி குட் அனுஷா மேம் சூப்பர். ஃபென்டாஸ்டிக். இந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ல 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வை? பிகாஸ் practice makes the man perfect. So 151 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நான் சொன்னேனுங்களா, அந்த 4 பில்லர் 4 கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். கரெக்டான டேட்டாவை பிக் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு ஆன்சர். கிளியருங்களா மேம் சார்? எஸ் ஜெபராஜ் சார் சூப்பர். வெரி குட். Moving on to the next last question of this problem. What is the average? What is the average number of employees present in office B? So I'm going to write the data. அந்த பேர் மட்டும் தான் எழுத போறேன். நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. மண்டே, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. லெட் மீ செக். மேம் சார் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஐ அம் ஹேவிங் 25 participants over here.
சோ என்ன தவிர்த்து பாத்தீங்கன்னா 24 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. எவ்ரிஒன் ஷுட் ஆன்சர் திஸ். கரெக்டான டேட்டாவை நீங்க பிக் பண்ணி எடுங்க. யூஸ் ஆஃப் திஸ் டைம் டு பிராக்டிஸ். மண்டேல இருந்து ஆஃபீஸ் பி எடுக்கிறோம் 147. அடுத்தது என்னங்க மேம்? டியூஸ்டேயோட வேல்யூ அண்ட் தென் ஃப்ரைடேயோட வேல்யூ. ப்ளீஸ் பிக் த கரெக்ட் வேல்யூ ஃப்ரம் த டேட்டா. ஆட் பண்ணுங்க. ஸோ 3 டேவோட வேல்யூஸை நம்ம எடுக்கிறோம். வெரி குட் அனிஷியா மேம், திவ்யா மேம், ஜெபராஜ் சார், சுதாகர் சார், எக்ஸலன்ட். கீதா மேம் சூப்பர். பாரதி மேம் பென்டாஸ்டிக்மா. ஏன் டிவைட் பை 3ன்னு போட்டிருக்கோம்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இங்க ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா நம்ம கேட்டிருக்க டேட்டா வந்துட்டு 3 வேல்யூ. அந்த 3 வேல்யூ ஆட் பண்றோமா, அதனால தான் நம்ம 3ஆல எடுக்கிறோம். பிகாஸ் சம் ஆஃப் த வேல்யூஸ் டிவைட் பை த நம்பர் ஆஃப் த வேல்யூஸ். ஆவரேஜோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் த வேல்யூஸ். எத்தனை வேல்யூ நீங்க எடுத்து ஆட் பண்றீங்களோ அத்தனை வேல்யூ அந்த நம்பர் ஆஃப் த வேல்யூ போட்டுக்கணும். இப்ப ஆட் பண்ணீங்கன்னா 429 டிவைட் பை 3. உங்களோட ஆன்சர் 143. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மேம், திஸ் இஸ் த கொஸ்டின் விச் இஸ் ஆஸ்க்ட் இன் 29/6/2025. இப்ப ரீசெண்டான கேட்ட ஜூன் 29th ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் கான்செப்ட் இதானுங்க மேம். சோ ஒரு கையில 5 ஃபிங்கர் இருக்க மாதிரி 4 கொஸ்டின், 4 கான்செப்ட்ஸ் தான். ரேஷியோ, ஆவரேஜ், அத்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், பெர்சன்டேஜ். அந்த பெர்சன்டேஜ்ல ஒன்னு பெர்சன்டேஜ் மோர் கேட்பான், இல்ல பெர்சன்டேஜ் லெஸ்ன்னு கேட்பான், இல்ல வாட் இஸ் அ பெர்சன்டேஜ்னு கேட்பான். இதை தவிர்த்து வேற எந்த கான்செப்டும் கிடையாது. ஆனா கரெக்டான டேட்டாவை நீங்க பிக் பண்ணி போட்டு கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேம், பெரிய ப்ராப்ளமா இருக்கு மேம், எனக்கு டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கே போல மேம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, 10 நிமிஷம், மினிமம் 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள எத்தனை கொஸ்டின்ஸ் அடிக்க முடியுமோ தயவு செய்து அதை அடிங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த 2 மார்க் 4 மார்க் லூஸ் பண்ற இடத்துல இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ தட் ஈஸியான கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்குதுன்னா அதை ஏன் நம்ம விடுவானு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க டேட்டா இன்டர்பிரேஷன் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி 5 கொஸ்டின் எடுங்கன்னு சொல்றது என்னோட இது கிடையாது. பட் ப்ளீஸ் ட்ரை டு கெட். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு 2 மார்க் 4 மார்க் தேவைப்படுமோ அந்த இடத்துல இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்மளுக்கு மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ 2 மார்க் வந்திருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்து ஃபியர் பண்ணாம முதல்ல அதை ஃபேஸ் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிச்சிடும். ஓகேங்களா மேம் சார்? இஸ் தட் இஸ் கிளியர் டு எவ்ரிபடி? ஸோ ஹவ் வாஸ் த டே? என்னங்க மேம் இப்பவே கேட்டுட்டீங்க? டேட்டா இன்டர்பிரேஷன் இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஓகே மேம், என்னால போட முடியும் நம்பிக்கை வந்துருச்சு மேம். கரெக்ட்டுங்களா? ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஆன்சர் இட். பயம் போயிடுச்சுங்களா? முதல்ல டேட்டா இன்டர்பிரேஷன் ஃபேஸ் பண்ற பயம் போயிடுச்சுங்களா? வெரி குட் வெரி குட். மேத்தமெட்டிக்கலி நைஸா இருக்குங்களா மேம்? ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான் மேம். ஒரு காரியத்தை நம்ம பிடிச்சு பண்ணும் போது அவ்வளவுதான், ஈஸியா வந்துடும். லவ் பண்ணி படிக்கலாமே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். அவ்வளவுதான் மேம். இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல் பட்டு நானே நிறுத்தினாலும் நீங்க அடங்க மாட்டீங்க. ஃபாஸ்டா போட்டுடலாம். கரெக்ட்டுங்களா? எஸ். சோ ஒரு 8 o'clock மேல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பேனாவை கீழே வைக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இஸ் எவ்ரிவன் இஸ் ரெடி? எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன். என்னோட கிளாஸஸ்ல கொஞ்சம் தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆக மாட்டேன். நீங்க கொடுக்குற பூஸ்டே எனக்கு அதுதான். எனக்கு தம்ஸ் அப் வேணும். தேங்க்யூ திவ்யா மேம், தேங்க்யூ. தேங்க்யூ அனிஷா மேம், பவித்ரா மேம், கிருத்திகா மேம், தேங்க்யூ சோ மச். எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay. So first of all, is there is any data in the first line, ma'am? Thank you everybody.